வீடியோ எப்படி வந்துருக்குன்னு தெரில, எப்படி எடிட் பண்ண போகிறோன்னு தெரில, ஒரு தெரில. வெல்கம் டு துஷாந்த் vlogs guys. நான் உங்கள் துஷாந்த். குட் மார்னிங் guys. நான் துஷாந்த் vlogs. நல்லா இருக்கேன். எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். வெல்கம் டு துஷாந்த் vlogs. இதுதான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆக்கலாம், அது ஃபர்ஸ்ட் vlogகும் சொல்லிக்கலாம். இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்துட்டு சீனியரை பார்த்துட்டு இப்போ நான் வந்துட்டு எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ஹோம் டவுனு. கோத்தகிரியில் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு சும்மா ஒரு ஏர்லி மார்னிங் ரைட் போகலான்னு பார்த்தோம், ஃபஸ்ட் vlog எடுக்கலான்ட்டு. பட் கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி ஸ்லிப்பரி ஆகும் எனக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் vlog இல்லையா, எப்படி பேசணும், என்ன பேசணும், எதை பற்றி பேசணும் எதுவுமே தெரியாது கைஸ் எனக்கு. எல்லாம் வந்துட்டு சீனியரோட தயவில் வந்துட்டு விட வேண்டியதான். போகாதுன்னு அது கூட போகாது. அப்புறம் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 2018 மாடல் மிக்ஸ் கார் இன்ஜினு. கொஞ்சம் சட்டம் அடிக்குது கைஸ். கேட்காது, அதனால நான் எதுவும் பேசலை. புல்லட் போகாது. பொறுக்கணும் கைஸ், பொறுக்கினா மட்டும்தான் நான் வண்டியை பிடிக்க முடியும். ஐ திங்க் மலை ரைடு தான் போல. அண்ணா மாதிரி நல்லா உஷாராக வாங்க கைஸ். இங்கே ஹில் ஸ்டேஷன்ஸ் நீங்கள் ஏறினீங்கன்னா நல்லா ரெயின் கோட்லாம் போட்டுட்டு நல்லா மெதுவாக சூடாக போகலாம். நம்மளை மாதிரி இந்த மாதிரி வந்தோம்னா அவ்வளோதான், நனைய வேண்டியதுதான். சிக்னல் காமிக்கிறாரு, கேன்சல் பண்ணிடுறாரா? நோ கமல், என்ன பண்ணுறது? கேட்கல. கொஞ்சம் பண்ண டீ கிடையாது. ஃபஸ்ட்டு விலாகே அருமையாக அம்சமாக போகுது. போயிடலாம். கட்டப்பட்டு மழை இருக்கும். டீ கடை அங்கே போயிட்டு வந்துடலாமா? ஸோ டெஸ்டினேஷனை வந்து மாற்றிட்டோம் மழைனால. யோசிக்கிறாரு. எல்லாரும் மேலே வந்துட்டு இருக்காங்க. கோர்னர் விடு, மழை வந்துருச்சு. அது ஜாலியாக போகலாம். நீ வரக்கூடிய விழாக்கில் உங்களுக்கு கோத்தகிரி, குன்னூர், ஊட்டியில் என்னென்ன பிளேசஸை விசிட் பண்ணலாம். ஆக்சுவலி இதுதான் நம்ம வீடு. வந்துட்டோம். இப்போ இவர் முன்னாடி போகிறவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவர் பேர் வந்துட்டு அபிலாஷ். அவர் வந்துட்டு அங்கே ஆக்சசரி
பூசாரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். லைஃப்பில் நெக்ஸ்ட் கோல் எனக்கு வந்துட்டு லைஃப்பில் எனக்கு ஒரு கோல்னா ஓட்டணும். எல்லாம் அம்மா அப்பாவை எல்லாம் ஃபஸ்ட் இயர் வாங்கினா ஃபேமிலியிலே நான் தான் வந்து ஃபஸ்ட் சூப்பர் பைக்கு வாங்கினா எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும். அது நம்ம பைக்கர்ஸ்க்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். ஸோ இப்போ போகிற இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோனாடு வியூ பாயிண்ட் தெரியுமான்னு தெரில. முன்னாடி இருக்கிறது எனக்கு தெரிய மாட்டேது. ஸோ இவரை வந்து நான் வந்து பேக்லேருந்து அப்படியே கவர் பண்ண போகிறேன். பேக்லேருந்து இவர் வந்துட்டு இதோட ஓனர் வந்துட்டு கட்டப்பேட்டில் இருக்கார். அவர் பேர் கமல். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல காமிக்கிறேன் உங்களுக்கு. வா அப்படியே வேன் இருக்கு லைன் 4 வழி தெரியலையே பாஸ். எனக்கு ஒரு சந்தேகம் அதுதான்ண்ணா, போகலாமா வேண்டாமா என்ன சொல்லலாம்? ஆ அடிக்கடி துடைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்களா சீனியர் சொல்லி தான் எனக்கே தெரியுது. சீனியர் சொல்லணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது. டீ அடிக்க போயிடலாமா பெஸ்ட்டு? இல்லைண்ணா டீ அடிக்க போயிடலாமாண்ணா எங்கேயாச்சும்? ஆ பாண்டியன் பார்க்கு காம்பாய் கடை எங்கேயாச்சும் இங்கே கட்டப்பெட்டு அந்த மாதிரி இல்லை ஏதாவது டக்குன்னு பண்ணுங்க. வீட்டுக்கு ஏதாவது போகிறனா போகலாம். நீங்கள் சொல்கிறது தான். அண்ணா வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. இவ்வளோ யோசிச்சு நல்ல டிசிஷன் இருக்கிறனால தான் இங்கே அந்த ஊட்டி டீ கடைக்கே போயிடலாமா? ஊட்டி டீ கடை வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சும்மா சொல்லிக்கிறேன். திருப்பும்போது ஃபஸ்ட்டு லைட்ஸ் எதாவது வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த சைடு தெரியல, ஆனால் லைட் வருது பார்த்தாச்சு. இந்த சைடு அதுவும் எப்பயுமே டேர்னிங்கில் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஓவர்டேக்குன்றேன் சரி. ஐயோ வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கைஸ் ஒரு 2 நிமிஷம் பிரேக்கு கைஸ். டேர்னிங்கில் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலி நான் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னா, டேர்னிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து திருப்பக்கூடாது. நூபு பைக்கர்னு வைக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறேன்? குஷான் ப்ளாக்ஸ்ன்னு மாற்றிட்டு நூபு பைக்கர்னு வைக்கலாம் போல. வாவ் 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 கைஸ், நம்ம எல்லோரும் கண்டிப்பாக எடுக்கிறோம் அந்த வண்டி. நல்லா இதுக்குன்னே சம்பாதிக்கிறோம், இதுக்குன்னே வாழ்கிறோம், இதுக்குன்னே இருக்கோம், இதுக்குன்னே பிறந்தோம். ஓகே அடடா செம சவுண்டு கைஸ். ப்ளே 4 வா. ஆக்சுவலி வந்துட்டு இன்னொரு மொமெண்ட்டும் நான் வந்துட்டு சொல்லி ஆகணும். இவர் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 650 ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 650 எடுக்கலான்னு தான் இருக்கேன். எனக்கு ஜிடி தான் ரொம்ப பிடிச்ச பைக்கு. அது எடுக்கலான்ட்டு இருந்தேன் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரு. அதுக்காக இவர்கிட்ட நான் அடிக்கடி கடைக்கு போயிட்டு சும்மா கேட்டே இருப்பேன், எதுனா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி வீட்டில் ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாசிக் 350 எடுத்துட்டேன் காலேஜ் டேஸில். ஏன்னா லோனும் கட்டணும், ஃபியூலும் போடணும், அவ்வளோ இன்கம் இல்லாதனால பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ வந்துட்டு அப்புறம் 650 எல்லாம் வந்துட்டு இவர் கூட பைக் வாங்கினதுக்கப்புறம் ரைட் போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து 650 பைக் வந்துட்டு ஓட்ட கொடுத்தது வந்துட்டு அபிலாஷ் தான். சொல்லி ஆகணும். நான் என்னதான் இருந்தாலும் நம்ம சிசிலேருந்து ஒரு ஹையர் சிசி பைக் வந்துட்டு நம்ம ஓட்டுறப்போ அதே நமக்கு சூப்பர் பைக் தான். அதே நம்ம மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சூப்பர் பைக் தான். அதை வந்துட்டு எனக்கு ஓட்ட கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் கமல் என்னென்னா நம்ம எல்லாம் நம்மளோட ட்ரீமையே ஃபுல்ஃபில் பண்ண வச்சவர். இந்த போகுதில்லை இந்த முன்னாடி ஒரு வண்டி, அதான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆக்சுவலி த்ராட்டில் கொடுத்து நான் வந்துட்டு முறுக்கின பைக் வந்துட்டு இதுதான் FC1000 தான். அப்புறம் அவர் வந்து ஓட்டவும் கொடுத்துட்டாரு. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலி ஓட்டவும் கொடுத்து அந்த சூப்பர் பைக்கோட ஒரு அட்ரினல் ரஷ்ஷை
கணேஷ் மீன் அண்ட் கோழி கடை. இதெல்லாம் நம்ம கடை. கோத்தகிரி வந்து அந்த கடையில் வாங்குவோம். சிக்கனு மீன் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு நிறுத்தல போடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. பாண்டியன் பார்க்கே போவோம். அந்த ஸ்ட்ரெச்சு ஸோ எங்கே விட்டு அது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு இது வந்துட்டு அதனால் நான் வந்துட்டு அடிக்கடி ஸ்டக் ஆகிடுறேன். இந்த பியூட்டியை பார்த்து நான் பேசுறது அடிக்கடி ஸ்டக் ஆகிடுறேன். மச்ச தான் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா. வர நிறுத்துற அவனை. டீ குடிக்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பார்க்கு. அப்புறம் போச்சு, நாசமாக போச்செல்லாம். அடிச்சு ஊற்றுது. அடிச்சு இங்கே தான் ஊற்றுது. உங்களுக்கு அந்த கலர் தெரியாது. எனக்குலாம் நாங்கள் தெரியும். அவர் பேக்கில் நல்லா அண்ணா திரும்பங்கண்ணா. உங்கள் பேர் டிஸ்கி தீவிர ஹெல்மெட்லேருந்து கீழே ஜீன்ஸ் வரைக்கும் எல்லாமே. டீயை போடுங்கண்ணே, குடிப்போம். நல்லா தெரியும். இப்போதான் இல்லை இல்லை வேணாம். எந்த கலரும் இல்லை. சின்ராசு டீ காஃபி தப்பு ஸ்டாப்பில் R15 தப்பிக்கல. அனுபவிச்சனால அப்படியே ஒரு சே ஹாய் டு மை யூடியூப் சேனல் துஷாந்த் விளாக்ஸ். இவர் பேர் வந்து பெர்ஃபெக்ட்டு இல்லை, ஆனால் ஆள் பெர்ஃபெக்ட் இல்லை. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? வருது ராவில ஒரு ரைடு போட்டு வந்தது. அது போன நாள் அவரை ஃபுல்லாக அடிச்சு வச்சுட்டு இருக்கேன். சரி ஒரு சாய் ஒரு சாய் வீட்டிக்கு பக்கம் வருது. ரெண்டு சாய் ஒரு காப்பி சாயம் காப்பி என்ன. டீ குடிச்சாச்சு, கிளம்புறோம். வண்டி வருதா என்னன்னு பார்த்துட்டு எப்பயுமே வண்டி வருதா. சத்தம் மட்டும் கேட்குது, ஆனால் ஆளை காணோம். அதான் ஜொயின்னு போகிறாப்புல. தலை என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? அப்படியெல்லாம் கை காமிச்சா நிற்காது. ஜாலியாக அப்படி காமிக்கிறாப்புல. இதுதான் ஒரு கடை கைஸ், ஏபி கிராங்க் ஹவுஸ், அபிலாஷ் அண்ணாவோட கடை. போடு ஸோ இவர் தான் இந்த அண்ணாவோட கடை. அப்புறம் இவர் வந்துட்டு மிஸ்டர் பெர்ஃபெக்ட். சொன்ன மாதிரியே பேர் தான் பெர்ஃபெக்ட்டு, ஆள் கிடையாது. எங்கே ஆயிடுச்சு? ஃபுல்லாக ஆயிடுச்சு. பேக்கில் நீ வரையா அப்படியா? நான் அப்படியே கிளம்புறேன். நான் ஊருக்கு இப்படியே கிளம்புறேன். இது மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டா ஹெல்மெட் இங்கே இருக்கா? ஸோ இதோட வ்ளாக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட வ்ளாகை நான் வந்துட்டு உங்களுக்கு
நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இன்ட்ரோ வீடியோ எப்படி வந்துருக்குன்னு தெரில, எப்படி எடிட் பண்ண போகிறோன்னு தெரில, ஒரு தெரில. ஆனால் கஷ்டம்தான்ப்பா. எப்பா நீ எங்கே இருந்துடா வர?